இந்தியா மேல ட்ரம்ப் அதிரடியா வரி விதிச்சாரு. முதல்ல 25%, அப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்காக 25%ன்னு அதிரடியா 50% வரி விதித்து இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழலை ட்ரம்ப் ஏற்படுத்தினாரு. ஆனா இப்போ ட்ரம்ப்புக்கே இக்கட்டான சூழல் உருவாகி இருக்கு. இதை எப்படி ட்ரம்ப் சமாளிக்க போறாரு, என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் கோர்ட்டே இப்போ தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் அவருடைய பவர் என்னவோ அதை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டுருக்காரு. அதிரடியாக இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் வரி விதிக்கிறது அப்படின்றது அவருக்கு இருக்கக்கூடிய பவரை மீறின செயல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீதிமன்றமே தெரிவிச்சிருக்கு. சரி, நீதிமன்றம் இப்படி தெரிவிச்சிருச்சே, உடனடியாக இப்போ அமெரிக்கா போட்ட வரியெல்லாம் திரும்பி பெற்றுடுவாங்களா, இனிமேல் வரி கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்களான்னு கேட்டால் அங்கே தான் நாம் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. சரி, எதனால நீதிமன்றம் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிஸ்னஸஸ் ஒரு கேஸ் போட்டாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு 12 ஸ்டேட்ஸ் சேர்ந்து அவங்க ஒரு கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி அதிபர் ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு வரி விதிப்பு பண்ணுறாரு, இது பாதிப்பை ஏற்படுத்தும், இது அவருக்கு இருக்கக்கூடிய பவரை மீறின செயல் அப்படின்னு சொல்லி அதில் தான் ஃபெடரல் கோர்ட் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. அது மட்டும் கிடையாது, கோர்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்றதும் அங்கே ஏற்கனவே இருக்குது. இவங்களும் ஏப்ரல் மே மாதத்திலேயே அந்த கோர்ட்டில் ஏற்கனவே கேஸ் இருந்தது. அந்த கோர்ட்டில் ட்ரம்ப் தரப்பில் இருந்து வாதாடும் போது என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்றதெல்லாமும் நாம் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். முதல்ல இந்த வரி விதிப்பை ட்ரம்ப் எப்படி கொண்டு வந்தார் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு அவங்க யூஸ் பண்ண சட்டம் IEEPA அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கானமி பவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தங்களுடைய தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பில்லாத சூழல் இருக்குது, அதனால் அவசரமாக முடிவுகள் எடுத்தே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் பொருளாதார ரீதியாக அதிபர் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட பெர்மிஷன் இல்லாமலேயே அவங்களுடைய விருப்பு வெறுப்பு பற்றி யோசிக்காமல் ஓட்டிங் இல்லாமல் இவரே தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம் அப்படின்றது தான் அந்த சட்டம். அந்த சட்டத்தின் கீழ் தான் இப்போ இந்த வரி விதிப்புகளை எல்லாம் அவர் மேற்கொண்டு வராரு. அதுக்காக தான் இப்போ அதில் இருக்கக்கூடிய பவர்ஸையும் மீறி இந்த நடவடிக்கைகள் இருக்குன்னு கேஸ் போட்டிருக்காங்க. நீதிமன்றமும் அதை கண்டிச்சிருக்கு. சரி, உடனடியாக இப்போ நிறுத்த போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் வரி விதிச்சதாகவே இருக்கட்டும், அது வரைக்கும் ட்ரம்ப்புக்கு நாம் டைம் கொடுப்போம், அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறதா இருந்தால் பண்ணட்டும், அதுக்கு பிறகு என்னன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், இதை தாண்டி நம்ம செயல்படுறோமா இல்லையா, இதெல்லாம் ட்ரம்ப் டீமில் இருக்கக்கூடிய லாயர்ஸ்க்கு தெரியாதா? நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அதையும் மீறி ஏன் இதை செஞ்சாங்க? முக்கியமான விஷயம், இப்போது பல சட்டங்கள் இருக்குது வரி விதிப்புக்கு அமெரிக்காவில். ஆனால் அதில் சீக்கிரமாக வரி விதிப்பை கொண்டு வரத்துக்கு வழிவகுக்கும் சட்டம் தான் இந்த IEEPA. அதனால தான் இந்த சட்டம் மூலமாக வரி விதிப்பை கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லை அப்படின்னாலும் இன்னும் பல்வேறு சட்டங்களை பயன்படுத்தி வரி விதிப்பை அவங்களால கொண்டு வர முடியும். ஆனால் ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த சட்டங்கள் மூலமாக வரி விதிப்பை கொண்டு வரத்துக்கு நீண்ட காலம் ஆகும். அதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் அவங்களால பொறுத்திருக்க முடியாது. உடனடியாக இதை கொண்டு வந்து மற்ற நாடுகளை பணிய வைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தின் காரணமாக தான் இதை கொண்டு வந்ததா ட்ரம்ப் தரப்பில் இருந்ததே குறிப்பிட்டா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே போட்ட வழக்கில் இதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தின்படி பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே பல நாடுகளில் இருந்து வரக்கூடிய ஸ்டீல், அலுமினியம், ஆட்டோ பார்ட்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு வரி விதிப்பு பண்ணியிருக்காங்க. அந்த வரி விதிப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வேறு ஒரு சட்டம் இருக்குது. அது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி அந்த வரி விதிப்பு செல்லும்னு இப்போ இருக்கிற கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ அதன்படி இவங்க இந்த வரி விதிப்புகளை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 260 நாட்கள் ஆகும். அதன் காரணமாக தான் இந்த சட்டத்தின்படி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதை அவங்க ஹேண்டில் பண்ண போகிற விதமும் வேறு மாதிரி தான் இருக்கும்னு சொல்லப்படுது. முக்கியமாக இந்த தீர்ப்பின் மூலமாக, அதாவது நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கிற இந்த கருத்தின் மூலமாக இந்தியாவுக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். வேணா இந்தியா முயற்சி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கோர்ட்டே சொல்லுதில்ல இது இல்லீகல் அப்படின்னு சொல்லி உங்கள் பவரை மீறி செயல்படுறீங்கன்னு, அப்போ நீங்கள் இதில் கன்செஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். ஆனால் அந்த நிலையை தாண்டி நாம் ரொம்ப தூரம் போயிட்டோம் அப்படின்னு தான் குறிப்பிடணும்.
காரணம் இப்போ இந்தியா இதை வேற மாதிரி டேக்கிள் பண்ண தொடங்கி இருக்கு. முதலாவதா இப்போ SCO மாநாடு நடைபெறுது, அதுக்காக மோடி போறாரு. அங்க ரஷ்யா மற்றும் சீனாவோட இவங்க நெருக்கம் காட்டுறாங்க. இதன் மூலமா ரஷ்யா தான் அதிக லாபம் அடைஞ்சிட்டு வருது. அப்போ இந்தியா வேற ரூட்டை எடுத்துட்டாங்க அப்படின்றது இதுல தெளிவா தெரியுது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு வகையில அமெரிக்காவையே பெரும்பாலும் ஏற்றுமதிக்கு நம்பி இருக்காம ஐரோப்பா, ஆப்பிரிக்கா ஆகிய இடங்களுக்கும் நாம டைவர்சிஃபை பண்ணணும் நம்மளுடைய ஏற்றுமதிகளை அப்படின்ற விஷயத்துக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா மாறிட்டு இருக்கு. அதனால இப்போ அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்போ இந்தியா மேலே மட்டும்தான் வரி விதித்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பல்வேறு நாடுகள் மேலே இந்த வரி விதிப்பை பண்ணாங்க. அந்த நாடுகள் கிட்ட இருந்து இந்த வரி விதிப்பை திரும்ப பெறுவாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பண்ண மாட்டாங்க. அதுக்கான முக்கிய காரணம் அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய இந்த நெகோசியேஷன் பவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கான மரியாதை என்பது குறைந்துவிடும். அமெரிக்கா இப்போ ஒரு மிரட்டல், அதற்கு மற்ற நாடுகளை அடிப்பணைய வைக்கிறது, இந்த பாணியில தான் இந்த வரி விதிப்பை கொண்டு வந்தாங்க. இந்த வரி விதிப்பு கொண்டு வந்ததும் எல்லா நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. அப்பவும் கூட வரி விதிப்பை அவங்க முழுசா சலுகை கொடுக்கல, ஓரளவு சலுகை கொடுத்து அமெரிக்காவோட எண்ணங்களை அவங்க நிறைவேற்றிக்கிட்டாங்க. அப்போ அந்த பவர் அப்படின்றது குறைஞ்சிடும். இந்த முறையை திரும்பவும் அவங்களால பண்ண முடியாது. அப்போ மற்ற நாடுகள் உஷாராயிடுவாங்க. எப்படினாலும் இவங்க நாட்டு சட்டமே இதை வரவேற்கிறது இல்லைல்ல, அப்போ நாம ஏன் இதுக்கு அடிப்பணிஞ்சு போகணுன்ற கேள்வி மற்ற நாடுகளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால வரியை திரும்ப பெறணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நிச்சயமா அதிபர் ட்ரம்ப் வரவே மாட்டாரு. இப்ப இருக்கக்கூடிய சட்டங்கள்லயே வேற என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்து அப்பீல் போய் இதுக்கான காலத்தை நீட்டிக்கிற வழியை தான் நிச்சயமா அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னதான் கோர்ட் இந்த தீர்ப்பை கொடுத்திருந்தால், அதாவது இந்த கருத்தை சொல்லி இருந்தாலும் கூட இன்னும் என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்றத அவங்க ஆராய்ந்து செய்வாங்க. ஏற்கனவே ட்ரம்ப் கிட்ட இருக்கக்கூடிய அந்த லாயர்ஸ் டீமுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தான். இந்த சட்டத்தின்படி இந்த அளவுக்கு தான் அதிபருக்கு பவர் இருக்கு அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனாலும் கூட இதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர்களும் இதே பாணியை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் இதில் கொஞ்சம் ஓவர் போர்டாக போயிட்டாரு அப்படின்றது தான் இங்கே விஷயமா இருக்குது. இந்தியா மாதிரியான நாடுகள் சந்திக்கக்கூடிய தாக்கம் அப்படின்றது தான் அதிகமாக இருக்குது. இந்த ஜூன் வரைக்குமான குவார்ட்டரில் இந்தியாவுடைய ஜிடிபி growth 7% அதிகமாக நல்லாவே இருந்தது. ஆனால் இப்போ அடுத்த குவார்ட்டரில், அடுத்த காலாண்டில் இந்த வரி விதிப்பின் காரணமாக அதில் சற்று குறைவு இருக்கும், தேக்கம் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 1% அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தான் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ அதை ஈடுகட்ட இந்தியா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்குது அப்படின்றது தான் இப்போ நாம கவனம் செலுத்தக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு.